கல்வாரி கம்யூனிட்டி சபையின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். செய்திக்கு முன்பதாக இதோ ஒரு பாடலை கேட்போமா? என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பே. என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. தூரமாய் நானும் சென்ற போது அன்பா என்னை அழைத்தீரே. தூரமாய் நானும் சென்ற போது அன்பா என்னை அழைத்தீரே. காலமெல்லாம் நான் உந்தன் வழியில் என்றும் நிலைத்து வாழ்ந்து சுகிப்பேன். காலமெல்லாம் நான் உந்தன் வழியில் என்றும் நிலைத்து வாழ்ந்து சுகிப்பேன். பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்கிய நாள், உங்களை அழைத்த தேவன் பாக்கிய நாள், கடைசி வரியந்தும் இயேசு என் வழி நடத்த வல்லமை உள்ளவர். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. சத்தியம் ஜீவன் வழியும் நீரே, கிருபை கூர்ந்து தெரிந்தீரே. சத்தியம் ஜீவன் வழியும் நீரே, கிருபை கூர்ந்து தெரிந்தீரே. தேவனே உம்மில் இணைந்து இருக்க இன்றும் என்றும் அருள் செய்வீரே. தேவனே உம்மில் இணைந்து இருக்க இன்றும் என்றும் அருள் செய்வீரே. பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். என் ரட்சகா என்
இயேசுவே என்னை அழைத்த நல் மீட்பரே என் ரட்சகா என் இயேசுவே என்னை அழைத்த நல் மீட்பரே உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என் ரட்சகா என் இயேசுவே என்னை அழைத்த நல் மீட்பரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். கொரோனாவை நிமித்தம் பயமும் திகிலும் மட்டுமல்ல, பொருளாதார நெருக்கடி, என்ன செய்வதென்றே அறியாமல் அநேக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்க இல்லை? ஆனால் ஆண்டவர் சொன்னால் பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவர் உங்களை கைவிட்டுருவாரா? கைவிடவே மாட்டார். நான் அநேக குடும்பங்களை இந்த நாட்களில் பார்த்து வருகிறேன், அவளை விசாரித்து வருகிறேன். அவர்கள் சொல்வதெல்லாம் இந்த நாட்களில் ஒன்றுக்கும் ஆண்டவர் எங்களுக்கு குறை வைக்கல, ஏதோ அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்து வருகிறார் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு என்ற செய்தியின் தலைப்பு ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இதோ இது குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் எந்த கொரோனா வைரஸும் வேறு எந்த வைரஸும் உங்களை சேதப்படுத்தாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு வைரஸ் வந்தது, ஜனங்கள் மரித்தார்கள், ஆனாலும் உயிரோடு அநேகர் இருக்கிறாங்க. அப்போ இந்த கொரோனாவிலும் நமக்கு நெருக்கமானவர்கள் அநேகர் மரித்து போனாங்க, அநேகர் ஆஸ்பத்திரியில் போயிட்டு வந்தாங்க, இன்னும் வேறு சிலர் மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நாம் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் உங்களுக்காக நானும் எங்கள் மன்றாட்டு வீரர்களும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறோம். என்ன, ஒரு தீமையும் உங்களை அணுகவே கூடாது. அப்போ இந்த நாளிலே ஒன்றும் உங்களே சேதப்படுத்தாது. நீங்கள் புசிக்கிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அப்படின்னாலும் ஒன்றும் சேதப்படுத்தாது. அநேகருக்கு என்னன்னா, கொரோனா வந்து மரிப்பதற்கு முன்பதாகவே இந்த பயத்தில் நிறைய பேர் மாறிட்டாங்க, சிக்கொண்டிருக்காங்க. டிப்ரெஷன், மன அழுத்தங்களுக்குள்ளே அநேகர் போயிட்டாங்க. ஐயோ இது வந்தால் என்ன ஆகும், இது எப்படி ஆகும் என்று சொல்லி ஒரு பயமும் திகிலும் மன அழுத்தத்திலும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் தைரியமாக சொல்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. முதலாவதாக, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னாரே. ஆண்டவர் உங்களுக்கு ஜீவன் கொடுக்க அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். பிசாசுனுடைய அதிகாரங்கள், பிசாசுடைய தாக்கங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அப்படின்னால்தான் இந்த செய்தியின் ஆரம்பத்திலே சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, பிசாசுக்கு பயப்படக்கூடாது. பிசாசுடைய அதிகாரம், ஆதிக்கம் ஒன்றுக்கு பயப்படாதீங்க. இதோ இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. இயேசுவின் வார்த்தையை கேட்ட பிசாசு பிடித்திருந்த அந்த மனுஷன், அவனுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் அவனை விட்டு போனது. ஒரு சேதமும். ஆண்டவருடைய வார்த்தை இருந்தால்
ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல பிசாசுகள் ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே போயிடும். என்னுடைய ஊழிய அனுபவத்தில் அநேக பிசாசுகளை ஆரம்ப காலத்திலே நான் துரத்தியிருக்கிறேன். இந்த பிசாசுகள்லாம் பயங்கரமாக அலக்கழித்து, ஆமாம், சத்தம் போட்டு கீழே உருண்டு பிறண்டு, ஆமாம், அநேக நாட்களாக மனுஷாலை தொந்தரவு பண்ணுது. அப்போ நான் சொல்லும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதிகமாக அதோடு பேசக்கூடாது. பிசாசோடு பேசணும், அது நிறைய பொய் பேசும். என் ஊழியத்தில் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு வார்த்தை, இயேசு நாமத்தினாலே இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல அந்த பிசாசுகள் போயிருக்கிறது. ஒரு நபருக்கு ஆண்டவருடைய அதிகாரம் வேண்டும் என்று கேட்டாரா பிசாசுகளை துரத்துறதுக்கு. ஆண்டவர் ஏற்கனவே அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்துட்டார், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணல. பக்கத்து வீட்டில் பிசாசு ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது இவர் சத்தத்தை கேட்டு அந்த பிசாசு துரத்துறதுக்கு போனார். அது பக்கத்தில் நின்று ஜோம் பண்ணிட்டு இருக்கார், ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு. அந்த பிசாசு சொல்லி கொடுக்குது, நீ சோத்திரம் சொல்கிற, இயேசு நாமத்தினாலே இவளை விட்டு போ அப்படின்னு சொன்னாச்சுன்னா இந்த பெண்ணை விட்டு நான் போயிடுவேன்னு பிசாசு சொல்லி கொடுச்சு. பிசாசு இது வரைக்கும் துரத்தாத அந்த மனுஷன் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாராம், இயேசுவின் நாமத்தினாலே இவளை விட்டு போ. ஒரே வார்த்தை, அவ்வளோதான். அந்த இயேசுவின் நாமம் என்று சொன்ன உடனே பிசாசு அலறிட்டு கீழே அந்த பெண்ணை விட போயிட்டான். பிசாசு ஓடி போனது. அப்போ இன்றைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ பிசாசுக்கு பயப்படுறீங்களா? ஐயோ எங்கள் பிசாசு என்ன பண்ணிடுமோ தெரியலையே, அது பண்ணுது இது பண்ணுது, சூனியம் பண்ணிட்டான், மந்திரிகம் பண்ணிட்டான், எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக நிறைய பேர் என்னென்னமோ செய்திருக்காங்க, செய்வன பண்ணியிருக்காங்க பாஸ்டர், என்ன செய்யுது? ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. பிசாசு உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. கண்டிஷன் என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தால், அவரை 100க்கு 100 விசுவாசிக்கிற மக்களாக இருந்தால் இந்த பிசாசுகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. என்னுடைய ஊழிய அனுபவத்தை நான் நிறைய சொல்லுவேன், ஆனால் சமயம் இல்லை. முதலாவது சொல்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பிசாசின் சக்திகள் உங்களை சேதப்படுத்தாது என்று நான் சொல்கிறேன். இரண்டாவதாக, துஷ்ட மிருகங்கள் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. இதோ இது குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமே. தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். துஷ்ட மிருகங்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தானியேலுக்கு துஷ்ட மிருகங்கள், சிங்கங்கள் கெபியிலே போடப்பட்டான். பொதுவாக ஒரு கிரிமினல், ஒரு கைதியை இப்படிப்பட்ட சிங்கத்தின் நடுவில் போடும்பொழுது அந்த பசியாக இருக்கிற சிங்கங்கள்லாம் அவனை உடனே க்ளோஸ் பண்ணி இங்கே எலும்பெல்லாம் சாப்பிட்ரும். அதான் கலாச்சாரம். ஆனால் இந்த சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தலை. காரணம் என்னென்னா, சிங்கத்தின் வாயை ஆண்டவர் அடைக்க வல்லவராக இருக்கிறார். நான் எழுத்தின்படி உள்ள சிங்கத்தை சொல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக துஷ்ட மிருகங்கள், துஷ்ட மனுஷருடைய ஆலோசனைகள் உங்களை ஒன்றும் செய்யாது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கு கண்ணு அப்படியே வலிக்குது. அவன் நல்லா இருக்கக்கூடாது. அவன் பிள்ளைங்க படிக்கிறான், என் பிள்ளை படிக்கல, அவனுக்கு வீடு கட்டிட்டாங்க, எனக்கு வீடு கட்டல என்று எரிச்சல். அடுத்தது பொறாமை. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் துஷ்ட மிருகத்தினுடைய ஆலோசனை. எனக்கு தெரிந்த ஒரு கர்த்தருடைய தாசன், அவருக்கு முதல் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குமா, நல்லா வெளியில் கொண்டு போய் சாப்பாடெலாம் ஊட்டி, பொம்பளை பிள்ளை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குமா. ஒரு நாள் ஒரு அம்மா வந்து, ஐயோ உன் குழந்தை இப்படியா சாப்பிடுது அப்படின்னு சொன்னாலாம். அன்னையிலேருந்து அந்த குழந்தை சாப்பிடுறதே விட்டுருச்சான். இது என்ன துஷ்ட மனுஷருடைய ஆலோசனை. கண்ணு, அவர் வந்து பிரசங்கியாருன்னு சொன்னார். இது அதாவது வன்கண்ணுன்னு இருக்குதா தெரிலப்பா. ஆனால் என் பொண்ணை அன்றைக்கி ஒரே நாள் பார்த்தா அந்த பார்வையிலேயே அந்த குழந்தை சாப்பிடுறதே விட்டுடுச்சு. ஒல்லியாயிடுச்சு. நல்லா குண்டு குழு குழுன்னு இருந்த குழந்தை ஒல்லியாகி போச்சு. இது எதனுடைய தாக்கம்? துஷ்ட மிருகம் போன்ற மனுஷாளுடைய வன்கண்கள், தீமையான பொறாமைகள், எரிச்சல்கள், இவைகள் ஒன்றும் உங்களுக்கு செய்யாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பயப்படாதீங்க. ஐயோ அவன் எனக்கு சூனியம் வச்சுட்டானா,
எனக்கு மாந்திரிகம் பண்ணிட்டானா? பாஸ்டர் எனக்கு புரியலையே. ஒவ்வொரு பாஸ்டருக்காக ஃபோன் பண்ணி நானும் பேசிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மன்றாட்டு வீரர்களுக்காக நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். இது தீர்ந்த பாடு இல்லையே அப்படின்றீங்க. யாருமே இதில் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைங்க. நீங்கள் இயேசு நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். துஷ்ட மிருகத்தின் ஆலோசனை ஒன்றும் வைக்காமல் போகும். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற எந்த ஆலோசனையும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் பண்ணுவார். துஷ்ட மிருகத்தின் ஆலோசனை, துஷ்ட மிருகத்தினுடைய காரியங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படுறீங்களா? பயப்படாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தா ஒன்றும் வராது. அவர் சொன்னார், இது உலகத்தின் முடிவு புரிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அவரை மீறி உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அப்போ இன்னையிலேருந்து தீர்மானம் பண்ணி நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுற மனுஷாலாக இருப்பீங்கடா, ஜெபம் பண்ணுற குடும்பமாக இருப்பீங்கன்னா துஷ்ட மிருகத்தின் ஆலோசனை ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது. நான் இருக்கக்கூடிய வீட்டின் பக்கத்தில் ஒரு நாள் வாடகை இருக்கிற ஒரு பிள்ளை வந்து ஷட்டில் ஆடிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன பையனை ஆடும்போது கல்யாணமாகி புதுசாக வந்திருக்காங்க அவங்க. அந்த சைடில் ஒரு பாம்பு போயிருக்குது. அவ்வளோதான். அன்னைக்கு அந்த ஷட்டில் விட்டுத பொண்ணு கீழே இறங்குறதே இல்லை, பயந்து போச்சு. நேற்று நான் கேள்விப்பட்டேன், ஏன் விளையாடுறதில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ, அந்த பக்கத்தில் ஒரு இது போச்சு, விஷ ஜந்து. அதை பற்றி நான் அடுத்த குறிப்பு சொல்ல போகிறேன். துஷ்ட மிருகமோ விஷ ஜந்தோ ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாக இருந்தால். மூன்றாவதாக, விஷ பூச்சிகள் உங்களை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது என்று நான் சொல்கிறேன். விஷத்தன்மை உள்ள பூச்சிகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். சர்ப்பங்களை எடுப்பார்கள், அல்லது சர்ப்பங்கள் உங்களுக்கு விரோதமாக கடித்தாலும் அது ஒன்றும் செய்யாது. சர்ப்பங்களை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் என்ன பண்ணான்னா, ஒரு கூட நிறைய பாம்பு கொண்டு நடந்த விஷயம் கேள்விப்பட்டேன். பாம்பை கொண்டு வந்து சர்ப்பங்களை எடுப்பீர்கள், ஆமாம் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாம்பு எடுத்துட்டாராம். எல்லாம் பாம்பு பிடிங்கன்னாராம். எல்லாரும் பயந்து பாஸ்டர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை பிடிக்க ஆரம்பித்தாங்க. முதல் செத்தது யாருன்னா அந்த பாஸ்டர். ஆண்டவர் அதுக்காக சொல்லியிருக்காரு, அப்படிப்பட்ட விஷத்தன்மை உள்ள பூச்சிகள் உங்களை கடித்தாலும் ஆமாம் உங்களை ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னார். அதுக்காக சபையில் எடுத்துகிட்டு பண்ணும்போது முதல்ல அந்த பாம்பு எடுத்த பாஸ்டரை குத்தி செத்து போட்டாராம். செத்து போனவுடனே எல்லாம் அலறிட்டு பாம்பை விட்டுட்டு ஓடினாங்க. அப்படி எக்ஸ்ட்ரீமாக நம்ம செய்யக்கூடாது. இந்த விஷத்தன்மை உள்ள பூச்சிகள் அல்லது எந்த சக்தியும் உங்களை சேதப்படுத்தாது. நான் வாலிபனாக இருக்கும்பொழுது ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டை நடந்து போயிட்டே இருக்கும்பொழுது ரொம்ப எனக்கு திருமணமாகலை, வாலிப நாட்கள். நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். அந்த பக்கத்தில் ஒரு குளம் ஏதோ இருக்குது, அங்கேருந்து ஏதோ வந்திருக்குது. காலில் போட்டு நல்லா என் காலில் சுற்றிக்கிச்சு. நான் இப்படி உதறேன். நான் நினச்சேன் ஒரு கயிறு என்னை சுற்றி இருக்கு, ஏதோ கயிறு ஏதோ மாட்டியிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து உதறிட்டு அப்படியே பண்ணுறேன். என் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறேன், இருப்பா காலில் ஏதோ ஒரு கயிறு மாட்டியிருக்கு, அதை எடுக்கணும் அப்படின்னு குனிஞ்சா காலை உதறேன் பாருங்கள், ஒரு பாம்பு என் காலிலிருந்து வெளியே போகுது. நான் பயப்படல. காரணம் என்னென்னா, அந்த பாம்பு இவ்வளோ நேரம் காலில் சுற்றிட்டு இருந்துச்சு, கடிக்கலை. அது உதறின ஒரு பார்த்து அந்த பாம்பு வந்து வெளியே போகுது. அது எப்படி எனக்கு கடிக்கும்? நான் ஆண்டோட பிள்ளை. எந்த விஷத்தன்மை உள்ள பூச்சியும் உங்களை தீங்கு செய்ய முடியாது. சரியா? நாங்கள் இருந்த வீட்டில் நிறைய பாம்பு குடியிருந்துச்சு. அதாவது எப்படி சொன்னேன்னா, வீட்டுக்கு பின்னாடி வந்து அடையாரில் தான் இருந்தேன். நிறைய பெரிய பாம்பு இருக்கும். அதை பார்ப்போம், ஆனாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஒரு முறை இந்த கார் ஷெட்டு போட்டுருவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு பைப்பு தேவை. அந்த பைப்பை எடுத்துகிட்டு வெல்டு பண்ணலான்னு பைப்பை எடுக்கிறாங்க. ஒரு பெரிய சாரப்பாம்பு
அதை பார்த்தாங்களே இல்லையோ அதை போட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க. பயந்து ஓட்டினாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன பாஸ்டர் உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பாம்பு இருக்க அப்படின்னாங்க. இருக்கட்டும், ஆனாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. நானும் சொல்லியிருக்காரேன், விஷப்பூச்சிகள் உங்களை சேதப்படுத்தாது. 18 வருஷம் அப்படிப்பட்ட வீட்டில் தான் நான் குடியிருந்தேன். ஒரு முறை வீட்டு வாசலில் அப்படியே பெரிய பாம்பு, சாரப்பாம்பு தான் நினைக்கிறேன், இல்லை பாம்போ சாரப்பாம்போ, அது வீட்டு வாசலில் நிற்குது. நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், அது நல்லா பார்க்குறேன். என் வீட்டுக்கு வந்தவங்க பயந்து, ஐயோ பாம்பு 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 பாம்புன்னு கத்திட்டு தான். பாம்பு வந்தால் என்ன, அது உள்ளே வராது, வெளியே தானே இருக்குது. எங்கள் வீட்டில் நாயும் இருக்குது. ஒரு நாய் குலைச்ச உடனே அந்த பாம்பு அப்படி ரோட்டுக்குள்ளே ஓடிச்சு. அதை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் ஓடினார் பாருங்க, அவரால் அடிக்க முடியல, அவ்வளோ ஸ்பீடாக ஓடிடும். ஏன்னா என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படிப்பட்ட பூச்சிகள் நிறைந்த வீட்டிலலாம் எங்கள் பிள்ளைகளை வச்சு நாங்கள் வளர்த்துருக்கேன். இது வரைக்கும் நாங்கள் சாவாமல் தான் இருந்திருக்கிறோம். காரணம் கர்த்தர் எங்களுக்கு பரிகாரியாக இருந்திருக்கார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இப்படிப்பட்ட விஷ பூச்சிகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சரியா? விஷப்பூச்சிகள் பயப்பட வேண்டாம்னு சொல்லணும். கொரோனாவுக்கும் பயப்படாதீங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அடுத்தபடியாக இயற்கைக்கு நீங்கள் பயப்படக்கூடாது. இயற்கைக்கு இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 121 அதிகாரம் 6வது வசனம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இன்றைக்குள்ள விசுவாசிங்க நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கறது, ராகுகாலம், யமகண்டம் இதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஆண்டவர் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான். இயற்கை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆடி மாதம் தொடங்கியாச்சு. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஆடி மாதத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு விரோதமாக இருக்குதுன்னு பயந்துக்கிட்டே என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இரவிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் கழித்து அவர்கள் எகிப்திலிருந்து வனாந்திர மார்க்கமாக வரும்பொழுது அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் தான் இருந்துச்சு. அவ்வளவு ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் கொடுத்தபடினால இந்த நிலவோ இந்த சூரியனோ சேதப்படுத்தலை. அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த நேரம் பார்க்குறது, சகுனம் பார்க்குறது இதெல்லாம் விசுவாசிகளுக்கு இருக்கவே கூடாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எல்லா நாட்களும் சாதகமான நாட்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்போ இந்த கொரோனா பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த கொரோனாவில் மறிச்சிடுமா, அந்த கொரோனா நம்ம தாக்குமா, பயந்து கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இதுவரையும் பாதுகாத்தார், இனிமேலும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ உங்களை பாதுகாக்கிற தூங்கிடுவாரா? நீங்கள் தூங்குவீங்க, அவர் தூங்குறதே இல்லை, உறங்குறதே இல்லை, உறக்கமும் இல்லை, தூக்கமும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனை யாக்கும் நாம் எல்லாரும் ஆராதிக்கிறோம். என்ன நேயர்களே, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். பயந்து போயிருக்கீங்களா? கலக்கத்தோடு இருக்கீங்களா? ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். ஒரு வியாதியும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அக்னி நடுவில் போகலாம், துஷ்ட மிருகத்தின் நடுவில் போகலாம், இயற்கைக்கு மேலே நீங்கள் கடந்து போகலாம், ஒன்றும் உங்களை சேதப்பட, பிசாசு உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வைக்காமல் போகும். இது கர்த்தருடைய வசனம், அப்படியே நம்புங்க. சரி, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாம் கண்களை மூடிக்கலாமா? அன்பான இயேசுவே, நீர் கொடுத்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த மாதத்தில் இதை உறுதியாக பிடித்து கொண்டு கர்த்தாவே, பிசாசின் சக்திகள், துஷ்ட மிருகங்கள், கர்த்தாவே விஷப்பூச்சிகள், கர்த்தாவே இயற்கையின் சூழ்ச்சிகள் ஒன்றும் உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது. அநேகர் மாந்திரிக சக்திக்காக, சூனியத்துக்காக பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படி பயந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சகல பிசாசின் கிரிகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறித்து நான் விடுதலை கோருகிறேன். கர்த்தாவே, பல விதமான வியாதிகளோடு பல மாதங்களாக படித்து கொண்டிருக்கிற மக்களை நீ சந்திப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. விசேஷமாக இந்த கொரோனா வைரஸுக்காக பயந்து கொண்டு டிப்ரெஷனில், மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் மீட்டு விடுதலையாக்கும்படி ஜெபம் பண்ணுகிறேன். நம்முடைய மக்கள், இந்த சத்தத்தை கேட்கிற மக்கள் ஒருவருடைய வீட்டிலும் இப்படிப்பட்ட கொரோனாவினுடைய
தாக்கம் வராதபடிக்கு வாசல்களிலே நிலைகளிலே உமது ரத்தத்தை அடியேன் பூசுகிறேன். இயேசுவின் ரத்தம் செய், இயேசுவின் ரத்தம் செய். உங்களுடைய பிள்ளைகள் மேலே ரத்தத்தை பூசுகிறேன். நிறைய பாதுகாத்துக்கொள்ளும், விடுதலை தாங்க, நல்ல சுகத்தையும் பலத்தையும் இந்த மாதம் முழுதும் தந்து ஆசீர்வதி. நம்முடைய பிள்ளையுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாம் சந்தியும் நிறைய போதுமானவராக வழிநடத்த வேண்டும் என்று ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்ன நேயர்களே, அவங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு நாள் மாத்திரமல்ல, நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்கள் மன்றாட்டு வீரர்களோடு தெரிவிக்கலாம். ரொம்ப முக்கியமான என்னோடு கூட அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. நானும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறேன். என்னோட பேச விரும்புகிறவர்கள் எங்கள் மன்றாட்டு வீரர்களோடு தொடர்பு கொள்ளுங்க. அவங்க லைன் கனெக்ட் பண்ணுவாங்க. தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கிற உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்கள் சமுதாய பணிகளுக்கும் முதியோர்களுக்கும் அநாதை குழந்தைகளுக்கும் உதவி செய்ய முன்வாருங்கள். இதன் பொருட்டு கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். God bless you. ஜெப உதவிகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9670751998, 9940612362 மற்றும் 9940266665. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஏழை எளிய மக்கள் மீது மனதுருகி பல உதவிகளை செய்தார். இதை கருத்தில் கொண்டு மிஸ்பா தொண்டு நிறுவனத்தின் மூலம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட தாய் தகப்பனை இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் மல்லிகை பொருட்கள் மற்றும் தேவையான பொருட்களை கொடுத்து உதவி செய்து வருகிறோம். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் கூலி வேலை செய்யும் பெற்றோர்களின் 3 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தினந்தோறும் பகல் நேர உணவளித்து இலவசமாக ஆரம்ப கல்வியையும் வழங்கி வருகிறோம். பள்ளிக்கு சென்று வரும் பிள்ளைகளுக்கு இரவு நேர பாடசாலை ஒன்றை ஏற்படுத்தி சிறந்த கல்வியையும் கற்றுக் கொடுத்து வருகிறோம். பெண்களின் வாழ்வாதாரம் முன்னேற இலவச தையல் பயிற்சி பள்ளி ஒன்றை நிறுவி கற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்புக்கான உதவிகளையும் செய்து வருகிறோம். இத்துடன் மருத்துவ முகாம், முதியோர்களுக்கான உதவிகள் போன்ற பல்வேறு சமுதாய பணிகளையும் செய்து வருகிறோம். இந்த சமுதாய பணிகளுக்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் உங்களது நன்கொடைகளை நேரடியாகவோ செக், டிடி அல்லது மணி ஆர்டர் மூலமாகவோ அனுப்பலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் மூலம் அனுப்ப விரும்புகிறவர்கள் www.misbahcharitabletrust.org என்ற இணையதளத்தின் மூலமாகவும் கீழ்கண்ட வங்கி கணக்கின் மூலமாகவும் அனுப்பலாம். அக்கவுண்ட் நேம் மிஸ்பா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 670724715004, பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரான்ச் இந்திரா நகர், சென்னை 600020, IFS கோட் SBIN 0070526. இந்த தொலைக்காட்சி ஊழியங்களை தாங்க விரும்புகிறவர்கள் உங்கள் நன்கொடைகளை டிடி, செக் அல்லது மணி ஆர்டர் மூலமாக கால்வரி கம்யூனிட்டி சர்ச் என்ற பெயரில் அனுப்பலாம். எங்களது முகவரி கல்வாரி கம்யூனிட்டி சபை மற்றும் மிஸ்பா தொண்டு நிறுவனம், 172 கெனால் பேங்க் ரோட், கஸ்தூரிபா நகர், அடையாறு, சென்னை 6,20,000. In English, Calvary Community Church and Misbah Charitable Trust, 172 Canal Bank Road, Kasturiba Nagar, Adyar, Chennai 6,20,000. எங்களது அலுவலக தொலைபேசி எண்கள் 044224420135, 0442490337. உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் pastorvincentsamuel@gmail.com என்ற இமெயில் மூலமாக அனுப்பலாம். For more details, visit us at misbahcharitabletrust.org and ccmindia.org. And follow us on Facebook at facebook.com/Pastor Vincent Samuel. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.